மீண்டும் மீண்டும் தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி நகர்கிறதா? முடியலங்க. இப்ப இது ஒண்ணு சமாளிக்கவே நம்மளால முடியல. இன்னும் அடுத்தடுத்து வேற வரப்போகுது. எப்போ, எந்த தேதியில அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் பேர் தாங்க லைக் பண்றீங்க. எல்லாருமே நீங்க லைக் பண்ணணும். வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்க லைக் பட்டனை கிளிக் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பட்டன் யாரெல்லாம் இன்னும் கிளிக் பண்ணாம இருக்கீங்களோ எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் அடுத்து வரும் நாட்கள்ல எந்த தேதியில மழை வரும் அப்படிங்கிற தகவல் உங்களிடத்துல வந்து நம்ம கொண்டு சேர்க்க முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு கனமழையானது தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நமக்கு நாளை வரைக்கும் மழை இருக்குங்க. சும்மா நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது. இன்றைக்கும் மழை இருக்கு, நாளைக்கும் மழை இருக்கு. பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமா? மழை இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் அதிகம். எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிக மழை இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் விடுமுறை குறித்த தகவலையும் நிச்சயம் நம்ம பார்க்க போறோம். அக்டோபர் இறுதியில் மீண்டுமாக வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது மட்டும்தான் போயிடுச்சு, சரி தாழ்வு பகுதி வந்து இன்றைக்கே கரையை கடந்துடும். தமிழகத்தை விட்டு இன்றைக்கே நமக்கு இரவு நேரங்கள் வரைக்கும் அதிகபட்சமா நீடிக்கும். இன்று இரவுக்கு பிறகு தமிழ்நாட்டை விட்டு அது வந்து நகர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாளை காலை மற்றும் பகல் நேரங்களில் தெற்கு ஆந்திர பகுதிகளில் நிலை கொள்ளும். அப்போ இன்று வரைக்கும் தான் இந்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் புதுசாக ஒரு தாழ்வு பகுதி பொறுத்தவரை அக்டோபர் இறுதியில் உருவாகி நவம்பர் முதல் வாரங்களில் நல்ல ஒரு மழை பொழிவை ஏற்படுவதற்கான சாதகமான சூழ்நிலை நம்ம காத்திருக்கு. தொடர்ந்து இந்த தாழ்வு பகுதி கரையை கடந்து முடிந்தாதான் நம்ம அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆகவே இன்று இரவு வரைக்கும் நம்ம நேரங்கள் எடுத்துக்கொள்ளும். இன்று இரவு நள்ளிரவு நேரங்கள் வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா தான் நமக்கு அடுத்தடுத்த தாழ்வு பகுதியில் கொடுத்ததான தகவல் உங்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்ல போகிறோம். ஏன்னா நாளை மறுநாள்ல நல்ல ஒரு மழை வாய்ப்பு, விட்டு விட்டு கனமழையா இருக்கும். அதுக்கப்புறம் அக்டோபர் இறுதியில் மறுபடியும் ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாகி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி தமிழகத்தை மறுபடியுமாக மிரட்ட ஆரம்பிச்சிடும். அதனால மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா ஒன்றன் பின் ஒன்றாக தமிழகத்தை நோக்கி அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகளானது நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே அடிச்ச மழையிலேயே இன்னைக்கு நிறைய இடங்கள் செம்பரம்பாக்கம், புழல் போன்ற ஏரிகள்லாம் கிட்டத்தட்ட முழு கொள்ளளவையும் எட்டியிருக்கு. நிறைய இடங்கள் உபரி தண்ணீர் திறக்கிற அளவுக்கு வந்தாச்சு. ஏன்னா நமக்கு இன்னும் அடுத்தடுத்த தாழ்வு பகுதியெல்லாம் உருவாகி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வந்தா நிலைமை என்னன்னு தெரியல. ஏற்கனவே கடலூர் மாவட்டம், விழுப்புரம், திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை போன்ற மாவட்டங்கள் தண்ணீர்ல மிதந்துகிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே வெள்ளக்காடு. 17 சென்டிமீட்டருங்க. கடலூர் மாவட்டத்தில் மட்டும் அதிகப்படியான மழை பொழிவு ரொம்ப தீவிரமா பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் கடலூரில் அதிக மழை பொழிவு. கடலூர் மாவட்டத்தில் எங்கு பார்த்தாலும் ஒரே வெள்ளக்காடாக மாறி இருக்கு. அந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் கடலூரை பாதித்திருக்கிறது. ஏன்னா நம்ம தானே புயல் மற்றும் கஜா புயல் மாதிரி ஏதாவது ஒரு புயல் நவம்பர் மாதத்தில் வருமா அப்படின்னு பல கேள்விகள் இப்போவே வர தொடங்கியிருக்கு. கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். ஏன்னா நமக்கு அக்டோபரில் புயலுக்கான வாய்ப்புகள் இருந்த நிலையில் இப்போ நமக்கு புயல் உருவாக வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கு. ஆனால் நவம்பரில் உருவாகக்கூடிய தாழ்வு பகுதிகள் சற்றே வலுவானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. தமிழகத்திற்கு ஏற்கனவே நம்ம அறிவித்தபடி நிறைய மாவட்டங்களில் மழை தொடர்ந்து நமக்கு வந்து பதிவாகி இருக்கிறது. ஏற்கனவே பெரும்பாலான மாவட்டங்களில் கூடுதல் மழை அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால், அதாவது அதி கனமழை என்று சொல்லக்கூடிய அதீத மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. நிறைய மாவட்டங்களில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் மழை பொழிவு, எக்ஸஸ் ரெயின்ஃபாலாக நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த வடகிழக்கு பருவமழை ஆரம்பமே நமக்கு வந்து முழுமையான, அதாவது அக்டோபர் மாதத்தில் பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவை விட 50%, 70% கூடுதலாக நிறைய மாவட்டங்களில் பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மடங்கு மழை பொழிவுங்க. இந்த மாதத்தில் பெய்ய வேண்டிய மழையை விட 2 மடங்கு நமக்கு அதிகமான மழை பொழிவு தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. ஆகவே இன்னும் நவம்பர் மாதமே இன்னும் தொடங்கலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நவம்பர் மாதமே இன்னும் வரல. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்க பார்த்தாலும் ஒரே மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது. தமிழகத்திற்கு இது பருவமழையின் ஆரம்ப எச்சரிக்கை மணி. இது ஆரம்பத்தில் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை மணி தான். அப்போ நமக்கு வந்து நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய 2வது 3வது வாரம் ரொம்ப ரொம்ப கவனம் மிக அதிகமாக தேவைப்படுகிறது. அதுல குறிப்பா நவம்பர் 3வது வாரத்தில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு கடலோர பகுதிகளில் வரும் என்றும் தொடர்ந்து கணிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமா நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் நவம்பர் மற்றும் டிசம்பர் முதல் வாரங்கள்ல
எதிர்பார்க்கப்படுது. இனிமே தான் நமக்கு வடகிழக்கு பருவமழையே ரொம்ப தீவிரமா ஆரம்பிக்க போகுது. இதுவரைக்கும் பெய்ததெல்லாம் ஒரு மழையே இல்ல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இனிமே வரக்கூடிய மழை தான் இன்னும் ரொம்ப தீவிரமாக, கொடூரமா இருக்க போகுது. பருவமழையினுடைய கோர முகத்தை இனிமே தான் நம்ம பார்க்க போகிறோம். பலரும் தென் தமிழகத்தில் மழை குறைவாக இருக்கும் என்று கூறிய நிலையில் நாம் அறிவித்தபடி தென் தமிழகத்தில் அதிக மழை பதிவானது குறிப்பிடத்தக்கது. ஆகவே நமக்கு தென் தமிழகத்தில் இன்றைக்கு சராசரியாக மழை இருக்காது, குறைவாக தான் இருக்கும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே வட தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மழை இருக்கோ தென் தமிழ்நாட்டிலும் அதிக மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டிருந்தோம். பாருங்க எவ்வளவு மழைங்க. ராமநாதபுரத்தில் மழையே வேண்டாம்ப்பா போதும்பான்னு சொல்ற அளவுக்கு ராமநாதபுரத்தில் மழை கொட்டி தீர்த்திருக்கு. சிவகங்கை ஆகட்டும், மதுரை, திண்டுக்கல் ஆகட்டும், அதே மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலியிலும் போதும் என்கிற அளவு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்த்திருக்கு. தாழ்வான பகுதிகள் முழுமையாக வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுது. இன்னும் நிறைய இடங்கள்ல தண்ணீர் கூட இன்னும் கொஞ்சம் வடியாமலே அப்படியே இருக்கு தென் மாவட்டத்தில். அந்த அளவுக்கு மழை புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அதனால தென் தமிழ்நாட்டில் மழை குறைவுன்னு சொல்லிட்டாங்க, அதனால மழை வராது, நமக்கு வெயில் தான் இருக்கும் அப்படின்னு மட்டும் தப்பா கணக்கு போட்டுறாதீங்க. எதுக்காக சொல்ல வரோம்னா, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அதிக மழை பொழிவு இந்த வருஷம் நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கிறோம். பல பகுதிகள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக மிரட்டி கொண்டு இருக்கு. இந்த மழை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துக்கு தொடர்ந்து தீவிரமாக இருக்கும். தொடர்ந்து வட தமிழ்நாட்டிலும் பெரும்பாலான பகுதிகள், உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி என உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை தொடர்ந்து கொட்டி தீர்க்கும். பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமா அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து கேள்விகள் கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே இன்றைக்கு நிறைய மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை கொடுத்ததை நம்ம பார்த்தோம். நாளைய தினங்களில் மழை தொடரும் பட்சத்தில் அந்தந்த மாவட்டங்களுக்கு நிச்சயமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே நமக்கு மழை விடாமல் நிறைய இடங்கள், ஏன்னா பெய்த மழையே இன்னும் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள். நிறைய பகுதிகளில் வீட்டை விட்டு வெளியே வர முடியல, அந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. நிறைய கடலோர பகுதிகள் முழுவதுமா பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறுகிய நேரத்தில் அதிக மழை பெய்ததன் காரணமாகவே இந்த நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கு. அதாவது ஷார்ட் டைம் ஆஃப் ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க. குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு, அதாவது கொஞ்ச நேரத்திலேயே அந்த மழையினுடைய தீவிரம், மழை அளவானது அதிகமாக பதிவானதுனால பல பகுதிகள் ரொம்ப ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டு போயிருக்கு. இனி வரும் நாட்களிலும் இது போன்ற அதிக மழை வாய்ப்புகளை தமிழ்நாடு சந்திக்கும். அதை எதிர்கொள்றதுக்கு நீங்க தயாரா இருங்க. மிக கனமழை எதிர்கொள்றதுக்கு நம்ம தான் தயாராக இருந்தாகணும், வேறு வழி இல்லை. பருவமழை இன்னும் முடியறதுக்கு 2 மாசம் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட இன்னும் 60 நாட்கள், 60 முதல் 80 நாட்கள் வரை பருவமழையினுடைய தீவிரத்துக்குள்ளதான் இருக்க போகிறோம். டிசம்பர் வந்தாலும் மழை இருக்கு, ஜனவரி வந்தாலும் மழை இருக்கு. ஏன்னா அடுத்த வருடம் ஜனவரி பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பருவமழையை நமக்கு ஓய்வு கொடுக்க போகுது. அது வரைக்கும் தலைவலி தான். ஒவ்வொரு நாளும் மழை தீவிரம், எப்பப்பா இந்த மழை ஓய்வு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வைத்திருக்கும். இதுல ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, வருகிற சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகள் நல்ல வெயில் தமிழ்நாட்டில் இருக்க போகுது. வரக்கூடிய சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகள்ல நல்ல வெயில் தமிழகத்தில் இருக்க போகுது. வியாழக்கிழமை வரைக்கும் தான் நமக்கு மழை இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல கொஞ்சம் பகல் நேரங்கள் நல்ல ஒரு வெயிலுடைய தாக்கம் எதிர்பார்க்க முடியும். அதன் பிறகு மீண்டுமாக மழை தொடங்க ஆரம்பிச்சிடும். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.